இப்போ நம்ம 1.3 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு செம்ம நம்ம வாட்ச் பண்ணுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கமா ஒய் ஒய் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூமெரிக்கல்னு கொடுத்துருக்காங்க. என் சிம்மன் போட்டிருக்காங்களா? அப்போது ஒய் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு 2x கொடுத்துருக்காங்க. ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு என்க மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த உரை சார்பாகுமா, இது ஃபங்க்ஷன் ரிலேஷன் ஆகுமா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. இப்போது எக்ஸ் ஒய் அவங்க கொடுத்துருக்கிறது நியூமரிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ் 1.3 ஓகேவா? இப்போ ஒய் கொடுக்குற ஃபார்முலா என்ன? 2x ஓகேவா? இப்போ நியூமரிக்கல்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு 4 நம்பருக்கு மட்டும் எழுத போகிறோம். ஒய் ஈக்குவல் டு 2க்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1 எடுத்து எழுதுருவோம். 2 × 1 2. அப்போ 1 எக்ஸ்னா 2 ஒய். ஓகேவா? அடுத்து ஈக்குவல் டு இஃப் 2 வச்சு பண்ணால் இஃப் 1 வச்சு பண்ணால். ஓகேவா? புரிஞ்சா? 2 × இந்த எக்ஸுக்கு பதிலாக அதில் இருக்க 2 1 வச்சிடும் 4. ஓகேவா? அடுத்து F3 வச்சு பண்ணுங்கள். ஒய் ஈக்குவல் டு 2 × இந்த இடத்துல 3 2 3 சார் 6. ஓகேவா? இஃப் 4 ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 2 4. அப்போ என்ன? 8. ஓகேவா? எக்ஸு 1னா ஒய் 2, எக்ஸ் 2னா ஒய் 4, எக்ஸ் 3னா ஒய் 6, எக்ஸ் 4னா ஒய் 6 8. ஓகேவா? இந்த எக்ஸ் நியூமரிக்கல்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை வச்சு ஒய்யை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இது எக்ஸ் போய்கிட்டு இருக்கனால நம்ம ஒய்யும் அதுவும் போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ எடுத்து எழுதிடலாமா? ரேஞ்ச் ரிலேஷன் ஆர் இன்ட்டு 1க்கு என்ன வந்துச்சு? 2. ஓகேவா? 2க்கு 4, 3க்கு 6, 4க்கு 8. இது போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? புள்ளி புள்ளியாக வச்சு இப்படி முடிச்சு விட்ருங்க. ஓகேவா? இப்போ டொமைன் ரேஞ்ச் கேட்டிருக்காங்கல்ல, டொமைன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு இருக்காது டொமைன் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எக்ஸ் தான் 1 2 3 4 இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரேஞ்சு 2 4 6 8 இது போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ரிலேஷன் முதல்ல கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு கீழே டயக்ராம் ஒன்று வரைஞ்சிட்டு எல்லாமே நிறையா வரும். 1 2 3 4 5 6 இது போய்கிட்டே இருக்கும். இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 அதுவும் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கே நம்ம என்ன ரிலேஷன் இருக்குது? 1க்கு 2, 2க்கு 4, 2க்கு 4, 3க்கு 6, 3க்கு 6, 4க்கு 8, 4க்கு 8. ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வந்துருச்சா? இது ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்போது இங்கே ஒய்யில் சில நம்பர்கள் விட்டுருக்கு, 1 மட்டும் விட்டுருக்கு. மற்ற இங்கே எல்லா நம்பருக்கும் வந்துகிட்டே இருக்கா? இப்போ 5க்கு அடுத்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தா அடுத்து 10க்கு போயிருக்கோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்துக்கிட்டே இருக்கா? ஒவ்வொன்றுக்கும் இதில் இருக்க ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு ரிலேஷன் ஆகுதா? அப்போது இது ரிலேஷன். ஏன்னா கொஸ்டினில் ரிலேஷன் ஆகும் கேட்டிருக்காங்க. உறவாகுதா அப்படின்னு கேட்டிருக்கு. உறவு சார்பாகுமா? ஓகே, சார்பாகும். இட்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? புரிஞ்சா? புரியலனா டவுட்டு கேளுங்க, நான் கமெண்டில் வந்து ஆன்சர் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த சம்ம பார்க்கலாம். பாய்.